தான் மட்டும்தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும், வேறு யாருமே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று நினைப்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். மதுரையில் பாஜக நடத்த இருக்கும் முருகன் மாநாட்டை அமைச்சர் சேகர் பாபு சங்கி மாநாடு என விமர்சித்திருப்பதற்கு மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பதிலடி கொடுத்துள்ளார். திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கு முன்னால் இன்னும் 4 முறை ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம். வருகின்ற 10ஆம் தேதி கூடுதல் ஆணையாளரை அங்கே அனுப்பியிருக்கின்றோம். 13ஆம் தேதி நானும் துறையினுடைய செயலாளர் ஆணையாளரும் அங்கே ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். பக்தர்களுடைய வசதிகள் என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ இயன்ற அளவிற்கு முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து இதுவரையில் நடைபெறாத வகையில் திருச்செந்தூரிலே என் அப்பன் முருகனுக்கு, என் ஐயன் முருகனுக்கு, அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குடமுழுக்கை மகிழ்ச்சியோடும் நடத்துவோம். தடைக்கற்கள் பல உண்டானாலும் அதை தகர்த்தெறிகின்ற திறந்தோள்களை எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மதுரை பெஞ்சும் சரி, அதே போல் உச்ச நீதிமன்றமும் சரி, இந்த குடமுழுக்கிற்கு துறையினுடைய கோரிக்கைக்குத்தான் வலு சேர்த்திருக்கின்றார்கள். தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய முயற்சிகளும் தொடர்ந்து இந்த குடமுழுக்கிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். குடமுழுக்கான நேரத்தை திட்டமிட்டு மாற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. திட்டங்கள் பல உருவாகலாம். அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம், அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம். நம்மை பொறுத்தளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம், நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீதி நம் பக்கம்தான் இருக்கும். முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதை நான் என்ன பதிவு பண்ணிட்டேன், நிறைய அது இப்பயும் பதிவு பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அது முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அந்த மகத்தான பள்ளி இன்றைக்கு அருகோல் வேரோடி ஆள்போல் தலைத்து வருகிறது. அதனுடைய வளர்ச்சியின் வெளிப்பாடாக CBSE சிலபஸிலே ஒரு புது பள்ளியை உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சகோதரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. ஏற்பட்ட தள்ளு முள்ளில் அவருடைய உயிரை நாம் இழந்திருக்கிறோம். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நாம் பொறுமை காப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காவல்துறையினர் இருந்தாலும் ஒட்டுமொத்த 10-15 மக்கள் நெருக்குகிற பொழுது அதை கட்டுப்படுத்த இயலுமா? ஆகவே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மனநிலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். வெற்றியை கொண்டாடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. வெற்றியை கொண்டாடுகின்ற பொழுது கூட மகத்தான நிதானம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடிய தருணமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு 10 இன்னுயிர்களை இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எத்தனை மனவேதனையிலே இருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். ஒரு நொடிப்பொழுது மகிழ்ச்சிக்காக 10 இன்னுயிர்களை நாம் இழக்கலாமா? இவர் கூட ஒரு மாநாட்டை நடத்தினார். அது முருக பக்தர்கள் மாநாடு தானே. தான் மட்டும்தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும், வேறு யாருமே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று நினைப்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன்.